வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இன்றைக்கி நம்ம நெக்லைன் பைண்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் நம்மளோட பைண்டிங் வெளியில் தெரியாது, ட்ரெஸ்ஸோட உள்புறம் தெரிகிற மாதிரி வச்சு தைக்க போகிறோம். செகண்ட் பைண்டிங் உள்புறமும் இருக்கும், வெளிப்புறமும் தெரிகிற மாதிரி பைண்ட் பண்ண போகிறோம். தேர்டு வெளிப்புறம் மட்டுமே அந்த பைண்டிங் தெரிகிற மாதிரி ஸ்டிச் பண்ணுறது. ஃபோர்த் எப்படி அதோட லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம பைண்டிங் எதுக்கு பண்ணுறோன்னா, இப்போ நெக்லைனில் இருக்கிற அந்த ரா எட்ஜஸ்ஸு இல்லாட்டி ஆர்ம் ஹோல், ஸ்லீவ்லெஸ் போட்டு அந்த ஆர்ம் ஹோலை கவர் பண்ணுறதுக்கு பயஸ் டேப் வச்சு கவர் பண்ணுறது தான் பைண்டிங். ஃபர்ஸ்ட்டு நம்ம பயஸ் டேப் கட் பண்ணணும். பயஸ் டேப் எப்போயுமே கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணணும். இதை மாதிரி நான் இங்கே 1 இன்ச் வித் உள்ள பயஸ் டேப் தான் ரெடி பண்ண போகிறேன். அதை எப்போயுமே நம்ம க்ராஸில் தான் கட் பண்ணலாம். இது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாலாம் வச்சு கட் பண்ணால் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகாது. க்ராஸ் பீஸ் பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது. இது நெக்லைனோட கர்வு, ஆர்ம்ஹோலோட கர்வு, இதெல்லாம் பைண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பயஸ் டேப் யூஸ் பண்ணி தான் பைண்ட் பண்ணுவோம். இதை மாதிரி அதை கார்னரில் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குங்க. நான் 1 இன்ச் வித் கொடுக்குறேன். இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் காட்டன் ஃபேப்ரிக்கில் நீங்கள் பயஸ் டேப் ரெடி பண்ணுறதா இருந்தால் அதை முன்னாடியே வாஷ் பண்ணிவிடுங்க. அப்படி வாஷ் பண்ணாமலே அப்படி வச்சு தைச்சா நம்ம ட்ரெஸ்ஸை மறுபடியும் வாஷ் பண்ணும்போது நெக்கெல்லாம் சுருக்கமாகிடும், ஷேப் மாறிடும். இப்போ நம்ம பயஸ் டேப் கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ நெக்லைனை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டைப் நம்மளோட பைண்டிங் பின்புறமாக, ட்ரெஸ்ஸோட பின்புறமாக இருக்கிற மாதிரி வச்சு தைக்க போகிறோம். நான் சேம் கலர் யூஸ் பண்ணுறேன். சாரீ ப்ளவுஸ்க்கெலாம் இது மாதிரி வச்சு தைப்பாங்க. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களோட ட்ரெஸ்ஸோட முன்புறத்துலேருந்து தைக்கணும், அதாவது ரைட் சைடு. இந்த டேப்பை இது மாதிரி லென்த் வைஸ் ஹாஃபாக மடித்து வச்சுக்கிங்க. இதுக்கு 1/4 இன்ச்சு சீம் அலவுன்ஸ் கொடுத்தா போதும். அந்த நெக்லைனோட எட்ஜில் இந்த டேப்பை வச்சு 1/4 இன்ச்சு விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கிங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த நெக்லைனில் அந்த டேப்பை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் வேணால் இதை உங்கள் நெக்லைனில் இந்த டேப்பை பின் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணும்போது அந்த டேப்பை பயஸ் டேப்பை நம்ம ரெடி பண்ணல, அதை இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். அது இழுத்துக்கிட்டே ஸ்டிச் பண்ணால் ஷேப் மாறிடும். அதனால் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ தைச்சாச்சு. தைச்சி முடிச்சிட்ட பிறகு இதை மாதிரி ஒரு கட் கொடுத்துக்குங்க. கட் கொடுக்கும்போது நீங்கள் தைச்ச தையல் மேலே படாத மாதிரி கட் கொடுங்க. இது மாதிரி கட் பண்ணால் தான் மடித்து தைக்கிறதுக்கு படிமானமாக இருக்கும். இப்போ இது மாதிரி மடித்து அந்த டேப்போட எட்ஜில், அந்த பைண்டிங்கோட எட்ஜில் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் எதுக்கு போடுறோன்னா அந்த பைண்டிங் படிமானமாக இருக்கிறதுக்காக வேண்டி. இது அப்படியே பின்புறமே இருக்கும். இந்த டேப்பு உங்களோட ட்ரெஸ்ஸோட முன்புறம் சுத்தமாக தெரியாது, படிமானமாக இருக்கிறதுக்காக தான் அந்த தையல் போடுறோம். போட்டுட்டு பின்புறம் எடுத்து இந்த பைண்டிங்கை ஃபுல்லாக தைச்சிடுங்க. இந்த பைண்டிங் ட்ரெஸ்ஸோட முன்பகுதியில் சுத்தமாக தெரியாது, ராங் சைடில் மட்டும்தான் தெரியும். இது சாரீ, ப்ளவுஸு, ட்ரெஸ்ஸு, குர்த்திக்கு இதை மாதிரி சிம்பிளாக இருக்கிறதுக்காக வேண்டி இதை மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும் ஃபினிஷிங். நான் வேறு கலர் நூல் போட்டு தைச்சிருக்கேன். இந்த தையல் தெரியணுன்றதுக்காக நீங்கள் சேம் கலர் போட்டால் தான் இந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு டைப்பு இது என்னென்னா, இந்த பைண்டிங் நம்ம பண்ண போகிற அந்த டேப்
உள்புறமும் தெரியும், வெளிப்புறமும் தெரியும். அதாவது ட்ரெஸ்ஸோட ராங் சைட்லேயும் தெரியும், ட்ரெஸ்ஸோட ரைட் சைட்லேயும் தெரிகிற மாதிரி பைண்ட் பண்ணுறது. ராங் சைடு எடுத்துக்கங்க. ட்ரெஸ்ஸோட ராங் சைடு எடுத்து இந்த டேப்பும் ராங் சைடில் வைக்கணும். 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ், எப்பயுமே நெக்லைனுக்கு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸே போதும். கரெக்டாக அந்த நெக்லைனோட எட்ஜில் வச்சு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு அந்த நெக்லைனை ஒட்டி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நெக்லைனை சுற்றி சின்ன சின்ன கட் கொடுங்க மறக்காமல். அப்போ தான் இதை பின்னாடி திருப்பி வச்சு மடித்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கட் பண்ணும்போது உங்களோட தையலை வந்துட்டு கட் ஆகாத மாதிரி கட் பண்ணிக்கங்க. இப்போ ரைட் சைடுக்கு திருப்பி 1/4 இன்ச் ஒரு மடிப்பு மடித்து அந்த தையலுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலேயே அந்த எட்ஜில் வந்து தையல் போடணும். கரெக்டாக அந்த பைண்டிங்கோட எட்ஜில் இது மாதிரி மடித்து வச்சு தைக்கணும். இதை மாதிரி பைண்டிங் வந்துட்டு உங்களோட சுடிதாரோட பேண்ட் ஃபேப்ரிக் கொஞ்சம் எடுத்து உங்களோட குர்த்தியோட நெக்லைனில் இது மாதிரி வச்சு பைண்ட் பண்ணால் நல்லா மேட்சிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவ்லெஸ் குர்த்தி போட்டிங்கன்னா அதோட ஆர்ம் ஹோலில் இதே மாதிரி வச்சு பைண்ட் பண்ணால் இன்னும் நல்லா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், ராங் சைட்லேயும் அந்த பைண்டிங் தெரியுது, ரைட் சைட்லேயும் அந்த பைண்டிங் தெரியுது. இப்போ நெக்ஸ்ட்டு டைப்பு, அது வந்து பைண்டிங் வந்து ரைட் சைடு மட்டும்தான் தெரியும். இது வந்து ராங் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபேப்ரிக் வந்துட்டு ராங் சைடு வச்சுக்கோங்க. டேப்பு வந்து ராங் சைடில் இருக்கணும். 1/4 இன்ச் சீம் அலோன்ஸ் கொடுத்து நெக்லைனை சுற்றி அந்த எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இது மாதிரி கட் கொடுத்துருங்க, தையலில் படாத மாதிரி. இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பைண்டிங் எட்ஜில் ஒரு தையல் போட போகிறோம். அப்போ தான் இந்த பைண்டிங் வந்து ரைட் சைடில் படிமானமாக நிற்கும். இப்போ வந்துட்டு நம்ம ரைட் சைட் திருப்பிக்கிறோம். இந்த பைண்டிங்கை கம்ப்ளீட்டாக முன்பகுதி, அதாவது உங்கள் ரைட் சைடு திருப்பி 1/4 இன்ச் மடித்து வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், அந்த தையல் போட்டதுனால இந்த பைண்டிங் வந்துட்டு ஃபுல்லாக மடித்து வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. அந்த மடிப்பை அப்படியே தைச்சிட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இதுலேயே நீங்கள் வந்துட்டு லேஸ் கூட வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இது வந்து உங்களை ப்ளவுஸோட ஜரிகை அதை மாதிரி வச்சு ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த பைண்டிங் யூஸ் பண்ணலாம். இந்த லேஸ் வந்துட்டு இந்த பைண்டிங் பண்ணும்போதே கூட வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது வந்து நெக்லைன் வந்துட்டு கொஞ்சம் ஃபேன்சியாக இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த பைண்டிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பையர் ஸ்டெப் வச்சுட்டு எப்படி பைண்ட் பண்ணுறதும் காமிச்சிருக்கேன், அதோட எப்படி லேஸ் வச்சு அட்டாச் பண்ணுறதுன்றதையும் காமிச்சிருக்கேன். குர்த்திஸு, ட்ரெஸ்ஸஸ், டாப்லலாம் இது மாதிரி நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள். இப்போ உங்களுக்கு நெக்லைன் பைண்டிங் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். டேக் கேர். பாய்.